உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் வாங்கினது 4500 கொடுத்து செப்பல் வாங்கினேன், கரெக்டாக தான், இன்னொரு 4500 கொடுத்து வாங்கிக்கலாம், அவ்வளோதான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே. அந்த கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு, ஏன் நல்லா கவனிச்சுக்கோங்க, அடிக்கடி கோயில் போயிருக்கிறோம், ஆனால் இவ்வளோ நாள் அந்த செப்பல் போட்டது கிடையாது. இப்போ புதுசாக செப்பல் வாங்கிட்டு வந்து 4500 கொடுத்து காசு கொடுத்து, யார் கொடுத்தது, கடவுள் கொடுத்துருக்காரு, வாங்கிக்கோன்னு. எதற்காக வாங்கிக்க சொல்லியிருக்காரு, நம்ம கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இன்னொரு செப்பல் கூட வாங்கிக்கலாம். அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்கள் செப்பல் வச்சுட்டு போகிறீங்க கோயிலில், உங்கள் மனநிலை தான் மறுபடியும் இங்கே செப்பல் வச்சுட்டு போகிறீங்க, திரும்பி வந்து பார்க்குறீங்க, இங்கே ஒரு செப்பல் இங்கே ஒரு செப்பல் தனித்தனியாக இருக்குது. உடனே என்ன பண்ணுவீங்க, எவன்டாம் இதை எடுத்து போட்டதுன்னு சொல்லி நீங்கள் டப்பு மற்றவங்க செப்பலை தள்ளி விட்டுட்டு நீங்கள் உங்கள் செப்பல் எடுத்து போடுவீங்களா? அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரோட செப்பல் தனித்தனியாக இருந்ததுனால தான் உங்கள் செப்பலை அவர் பிரித்து வச்சுருக்காரு. நீங்கள் மறுபடியும் அவரை திட்டிக்கிட்டு எல்லாரோட செப்பலும் திட்டாதீங்க, பிரிக்காதீங்க. உங்களுக்கு கர்மா எக்ஸ்ட்ரா வந்து சேரும். கோயிலுக்கு போய்ட்டு அந்த புண்ணியமும் அங்கே டெலிட் ஆகிடும். புதுசாக